இது ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் கேம். அது சொல்லலாம் ஹாரர் இருக்கும் தான். ஸோ இது ஒரு மேஸ் கலந்த ஒரு ஹாரர் கேம். அதை கலெக்ஷன் பண்ற மாதிரி பிசியில் இருக்கிற ஒரு ஹாரர் கேம் தான். அதாவது நான் பார்த்தீங்கன்னா பெட்டிஸ் ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்பவே அதாவது நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் நான் உங்களுக்கு காமிக்கலாம், அதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. உபாங்க பேய் இதான் பேய் மாறியும் இருக்கு. நான் நினைச்சேன் இங்க பார்த்தீங்கன்னா வீல்ஸ் மக்களே, அதாவது இவரை பார்த்தீங்கன்னா என்னன்னா நான் இவரை பற்றி சொல்லிட்டு போயிருந்தேன். இவரை பார்த்தீங்கன்னா இந்த கேமோட அதாவது இந்த மேஸை இது பண்ணுற ஒரு ஹோஸ்ட் சொல்லலாம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு உள்ளுக்கு போயிட்டு எவ்வளோ ஷார்ட்ஸ் வேணா இருக்கலாம். 6 பேஜ் எடுத்துட்டு வர சொல்லுவா. ஏன் எடுத்துட்டு வர சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அதை வச்சு அந்த ஷார்ட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஷார்ட்ஸை வச்சு அவன் பார்த்தீங்கன்னா வந்து அவன் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக ஆகுவா. அதாவது பவர்ஃபுல்லாக மேஜிக்காக தெரிஞ்ச மாதிரி ஆகுவா. ஸோ அதை ஏன் என்ன ஆக போகிறா அந்த அதையும் ஆகணும் அப்படின்றத ஒரு ஸ்டோரியில் தான் மூவ் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து உள்ளுக்கு சரி ஈஸியாக 700 கிட்ட இருந்தால் கூட எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் போகாமல் நம்மளே பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்கா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கேமோட ஒரு ஒன்லைன் கான்செப்ட்டு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதான் சொல்கிறா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமுக்குள்ளே போயிடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போனால் இன்னும் மக்கள் இவ்வளோ வாட்டி வருது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸு பால் ரூம் அப்படின்னு இருக்கு. அதாவது ஹால் கூட சொல்லிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நீட்டு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாரு இவன். ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த மோட்டர் அதை திறந்து விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ திறந்தே விடல. இவனை பாருங்க ரொம்ப பேசிட்டு இருக்கா. திறந்து விட்டுட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மோட்டர் கூட அங்கே பாருங்க. அதை பார்த்தாலே ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. அதாவது பார்க்க ஒரு மவுண்டி வாயை உடச்சி உங்களுக்கு ரத்தம் வர மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் பேய் ஆகணும் வர மாதிரி இல்லையே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்கு போயிட்டோம். ஸோ இங்கேருந்து ஷார்ட்ஸ் இருக்கும், அதாவது ஷார்ட்ஸு. ஸோ அதை தான் நான் ஷார்ட் ஐயோ அது மாதிரி வாயில் வர மாட்டேது. ஸோ அதை தான் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரோம், அதாவது வரப்போகிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அப்படியே பேசிக்கிட்டு உள்ளுக்கு போயாச்சு. ஓகே வந்துருச்சு பாருங்களேன், மங்கி பிஸ்னஸ் அப்படின்னு சாப்டரோட அதாவது அந்த டைட்டிலே போடுறாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இது ஒரு ஹோட்டல் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வந்து இது வெல்கம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மர்டரா இல்லை எனக்கு புரியல. அதுதான் மர்டர் ஒரு டோனி அவங்க சொல்கிற ஒரு டோனி தெரியல பார்த்தீங்களா. மர்டர் தாம்மா. அது ஒரு டைமர் எழுதி வச்சிருக்காங்க. அதாவது 10 AM சொல்லிட்டு காலையில் 10 மணிக்கா இல்லை எனக்கு புரியல. என்ன பட்டுக்கு போகணும்னு ஒரு கார்ட்போர்டு விழுந்து இருக்கு. நான் கூட நினைச்சேன் நான் மணிக்கு தான் வந்துருக்குறேன். நான் பார்த்தேன் கேமுக்குள்ளே என்டர் ஆகலாது. அங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிலே இருக்கிற போது உள்ளுக்கு இன்னும் ஆடிட்டு இருக்கு பாருங்களேன். ஓகே அதுதான் சைக்கிள் இன்னும் மாறி இருக்கு. என்னன்னே தெரியல. ஸோ வெல்கம் கார்டு போர்ட்லாம் வச்சுருக்காங்க. பார்ப்போம். கற்றுட்டு பார்த்தீங்கன்னா குடிச்சு என்ன இருந்தாலும் ஒரு மான்ஸ்டராக இருந்தால் போயும் அது கற்றுறது அது கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா அதுதான் மான்ஸ்டர், அதுதான் நம்மளுக்கு பின்னாடி அது நம்மளை சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மங்கி இங்கே வழியாக போயிருக்கு. பட் இங்கே தான் நம்மளும் போகணும். அப்பாடி எதை சொன்னால் அடுத்த செகண்டே திறந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் மேலே ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறிடலாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா கதவு சாத்துது. ரொம்ப பழைய லிஃப்டாக இருக்குமா சாத்தம் கூட வேகமாக இடிச்சிட்டு சாத்துது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு பாருங்கன்னா ஷேக் ஆகுது.
ஓகே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோட்டல் மாதிரி இருக்கும். அதாவது ஹோட்டல் அதாவது மேஜ் மாதிரி இருக்கும். அந்த மேஜ்ல தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு எடுத்து வரணும். டுட்டோரியல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ் இருக்கிற இதை உடச்சு போகணும். ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி இங்கே வந்து இங்கே மேலே அந்த ஆளு இன்னும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பொப்பிள் கலர் லிக்விட் மாதிரி ரீஜன் மாதிரி. ஸோ அதை நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. ஏன்னா நம்ம இன்னும் ஷார்ட்ஸுக்கான கலெக்ட் பண்ண முடியும். கலெக்ட் பண்ணல. ஸோ அதனால தான் ஸோ பார்த்தீங்கன்னா புரியல. இந்த மங்கி கிட்ட 889 கலெக்ட் பண்ண முடியுமா தெரியல. ஆனா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா உடைச்சணும். அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்கிறேன் படிச்சு உடைப்போம். அவ்வளோதான் மக்கள், கேம் ஸ்டார்ட் ஆச்சு. பார்த்தீங்களா, அதாவது கேம் ஓடுறோம். மோங்கி வருது போல இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சேவிங் மியூசிக் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. இல்லை புரியல. நம்ம காடு வச்சு அடுத்த செகண்ட் மோங்கிக்கு பவர் இருக்கா அது மட்டும் எனக்கு புரியல. ஏன் நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அந்த அடுத்த செகண்ட் பார்த்துருக்குங்க. இல்லை அந்த எஃபெக்ட் சவுண்டு மட்டும் அந்த மாதிரி இருக்கானோ தெரியல. சரி ஓகே, சரி நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா பார்த்தீங்கன்னா ஒரு மேஜ் மட்டும் வைக்காம அங்கே பாருங்களேன் இந்த டேப்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வெளியாகும் எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஸோ இதுவே நம்மளுக்கு அதாவது பெரிய விஷயம் தான். ஏன்னா இது கொஞ்சம் பதல ஹார்டான இருக்கிற கேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அது கலெக்ட் பண்ணிட்டு போவோம். அது முன்னுக்கு மட்டும் வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடமே அதாவது வழி நேரமும் பின்னாடியும் தான் இருக்கு. ஸோ நேரமும் முக்கி வச்சு பின்னாடியும் முக்கி வந்துச்சுன்னா சீட்டிங் சொல்ல முடியாது. ஏன்னா லக்கு அந்த மாதிரி வேலை செய்யுது. அதாவது போட்டு தெரியுதோ அதாவது முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் நான் சொன்ன ரொம்ப கேஷாக இருக்கணும். ரொம்ப இது கிடையாது. பார்த்தீங்கன்னா 100 ஷார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா ஒருவேளை இந்த முக்கிய ஹேங் ஆகிட்டு இருக்கோம். அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சந்தேகமா இருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து போவோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துட்டு போவோம். எல்லாத்தையும் கொஞ்சம் பயமா இருக்கிறப்ப இந்த மங்கி கிட்ட வந்து நேற்று பாருங்க என்னோட பிசி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேங் ஆகி போகுது. ஒரு மாதிரி ஸ்டக்காகி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் வீடியோ லென்த்து தான் அதிகப்பட்டோன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போவோம். ஓகே, ஐயோ இங்கே தான் அந்த மொங்கி இருக்குது. அது மட்டும் நல்லா அதாவது நல்லா தெரியுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். போடு அனிமி ஸ்டன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மியூசிக் எப்படி தெரியுமா? ஸோ அந்த மியூசிக் இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வரமாட்டாங்க. இன்னும் திடீர்னு பாருங்களேன் அது மியூசிக் வேகம் வர டேன்னு. ஏய் என்னடா அதாவது கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா இல்லை நான் சொல்றது கேட்டுருச்சா என்னன்னு தெரியல. சொல்லி வாய மூடல ஒரு செகண்டா அதுக்காட்டி பார்த்தீங்களா அந்த மியூசிக் நின்றுச்சு. அதாவது இந்த மொங்கி இப்போ வந்துட்டு இருப்பானுங்க. இங்கே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஃபட்டேரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயின் பிளேஸ் நம்ம கஷ்டம் அப்படி பார்த்தீங்கன்னா கிடையாது தான். ஏன்னா இந்த டேபில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும். ஒரு மாதிரி ஹால் மாதிரி வச்சுக்கோங்க. ஐயோ பின்னாடி நிறைய பேர் தோட்டிட்டு வர மாதிரி கேட்குது. ஒரே நோக்கி தான் எனக்கு இல்லையா? இல்லை எனக்கு புரியல. ஏதோ ஒன்று தப்பாக கேட்டு மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நம்மகிட்ட மாட்டிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நோட் சேலஞ்சு கூட கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே நம்ம பார்த்தீங்கன்னா அது இந்த 100 கீழே எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 85 தான் இருக்குது. ஸோ பாருங்கள் 80 கிட்ட தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுப்போம். பட் நோட் சேலஞ்சு பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் இந்த கேமில். ஸோ 75 தான் இருக்குது. உருன்னு எடுத்துகிட்டு போக முடியுமா பார்த்தீங்கன்னா முடியாது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெவல் வரைக்கும் ஸ்டாப் ஆகிடும். எங்கே இருக்கோன்னு தெரியாது. எடுத்துட்டோம். ஐயோடு கத்த விடுறானுங்க. பார்த்தீங்களா அங்கே போனால் டீன்னு வரானுங்க. அதுவும்
எடுத்து வரானுங்க. பயம் நம்ம எங்க எடுத்துட்டோம். ஸோ அங்கே போயிட்டு இருக்க எஸ்கேப் ஆகல பயம். அதான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 57 தான் இருக்கு. ஸோ கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 50 கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கூட நினைச்ச மாதிரி இது அவ்வளோ ஹார்டான கேம் இல்லை. ஒருவேளை சேலஞ்சு முடிச்சிடலாமோ? இல்லை எனக்கு புரியல. பார்த்தீங்களா நான் சொன்னேன் என்னோட வாய் எதுக்கு தெரியுமா? அதாவது சொன்ன அடுத்த செகண்டே முன்னுக்கு வந்தா பின்னாடி போனா பார்த்து டீல் பிடிச்சிட்டான். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம லக்கு நம்ம வேலை செய்யுது. ஏதோ ஒரு பேச்சு சொன்ன நோடு கம்ப்ளீட் பண்ணிடலாமோ அப்படின்னு. பட் ரிஜெக்டிவ் ஓன்னு வந்து இடிச்சு விட்டானுங்க. சரி ஓகே நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் ஸ்டார்டிங்னு சொன்ன தரணும் நோடு சேலஞ்செலாம் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு. அதெல்லாம் கஷ்டம் தான். சரி பரவாயில்ல. நம்ம மேபி என்ன பண்ணனா ஃபியூச்சரில் நம்ம பார்த்தீங்கன்னா நோடு சேலஞ்செலாம் போடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா போகலாம். எடுத்துகிட்டு போகலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 30 ஷார்ட்ஸ் தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் 20 ஷார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கேம் முடிக்கிறதுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா கேம் முடிக்கவும் சொல்லும் போது இவனுக்கு எங்கேருந்தா காது வழங்குது தெரியல. டீனு வந்துடுறானுங்க. எப்பயுமே உங்களுக்கு காது வழங்கதானே தோணுது. பார்த்தீங்களா கேம் முடிக்க போகிறோன்னு சொன்னேன். கேம் முடிச்சிடும் கூட சொல்லலாம். பார்த்தீங்களா டீனு கிட்ட வந்துட்டான். ஒன்றும் சொல்கிறதுக்கு லட்சி தான். போய் ஆகணும் வர வழி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போவோம். ஓகே எங்கே இருக்கு? ஓ அங்கிட்டு வேறு நிறையா இருக்குது. ஸோ அதையே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஓகே நம்ம மோங்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ எங்கே வேறு இருக்குன்னு தெரியல வேற. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 50 ஷார்ட்ஸ்க்கு தான் வந்துருக்கோம் பாருங்கள். இப்போ அதை பாஞ்சினா அந்த டேப்லே எழுதி இருக்கு. அதாவது 10 தான் போடுங்க. நம்ம முடியாது நம்ம இந்த கேமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு வாட்டி தான் டெட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு ஹார்டான கேமு. அதாவது மேஜ்மல் கேமு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஓகே நம்ம உள்ளே போவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் நேராக போகிறாங்க. இந்த சவுண்டெல்லாம் கேட்குது. ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த கேமில் 2 மூக்கி இருக்கா? இல்லை நிறைய கிட்ட இருக்கா? ஒன்று நான் கேட்டுக்கிறேனே. ஏன்னா நீங்கள் நம்ம அவுட் ஆகும்போது நோட் சேலஞ்சு அப்படி சொல்லும்போது அவுட் ஆகும்போது முன்னுக்கு ஒருத்தரவன் தான். ஆனால் பின்னாடி ஒருத்தரவன் தான் அடித்தான். ஸோ இந்த கேமில் 2 மூக்கி கிட்ட அதாவது நிறைய மூக்கி கிட்ட இருக்கானுங்க. பாருங்க ரிவீல் போட்டுருக்கோம். ஓகே எஸ்கி போட்டு இன்னும் வச்சிருக்கான் கை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்? அவனை பார்த்தா கெஃபட்டேரியாலேருந்து ஏங்கி வரான். ஒரு பாஸாக இருப்பாங்க. எங்கே இருக்கான் பாருங்க. பின்னாடி பாருங்க இதெல்லாம் போட்டு விட்டாங்க. அது கையில் பார்த்தீங்கன்னா முடிய சாங் மிஷின் வச்சிருக்கு. நம்ம சோழி முடிய போட்டு நினைக்கிறேன். சோழி முடிஞ்சு சரி போ அது கூட மாட்டிக்க கூடாது. ஏன்னா மாட்டினா நம்ம மாதிரி அறுத்து விட்டுரும். இப்போ நம்ம எஸ்கேப் ஆகலாம். அவ்வளோதான். ஏன்னா 0 கிட்ட வந்துட்டோம். எல்லாம் தேவைட்டு அவங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பார்த்து போவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதில் மட்டும் புரியாது. இந்த தடவை மட்டும் ஏங்கி வந்தான். ஓகே இந்த ஹால் அந்த இடம் அங்கே இருக்குது. அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம போகணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு எங்கேயும் வரும்போது பாருங்க சுற்றி இங்கே வரும். இல்லை புரியல. அதாவது வந்து மாட்டக்கூடாது. ஆனா இங்க பாருங்க நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் போக விட மாட்டாங்க. அதாவது பாருங்க கரெக்டா வரான். அதாவது புரிய பின்னாடி போனா அவன் வருவா. நீங்க போனா இன்னும் ஒருத்தர வந்துட்டான். நம்ம ஒண்ணுதான் பார்த்தோம். 2 இருக்கா? அதான் எனக்கு தெரியல. நம்ம குழந்தை வந்துட்டு பாருங்க இப்ப கூட அங்கதான் இருக்கான். இங்கவே சுத்தி இங்கதான் இருக்கான். ஐயோ இவ்வளவு ஹார்டா வச்சிருக்காங்க. நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சுத்தி தான் வரணும் பாருங்க. இதே அவனை இருப்பாங்க 50 பேர் தான் தாக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்படி சுத்தி போயிட்டு தான் நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள போகணும். ஆனா எனக்கு இப்போதைக்கு உனக்கு தெரியல. அவன் அவங்க பின்னாடி வந்தானே தெரியல. இப்படி இருக்கானா? இதுக்கியா அப்போ போடுங்க போயிட்டு அவனுக்கு எடுப்போம். தூக்கான ரிங் பீஸா
தூக்கி வச்சு தோத்திட்டு இருக்கானுங்க. இப்போ அதை க்ளோஸ் கொடுக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வேற வழி இல்லை, க்ளோஸ் கொடுத்துதான் ஆகணும். சரி குடிவோமா? கொடுத்தாச்சு. கத்துறாங்க பாருங்க மக்களே, கம்னு இருங்கடா, கத்தி இருக்கானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியா சொல்லிட்டு இருக்கானுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தோத்திட்டு இருக்காங்க போல. என்னடா இருக்கீங்க? அதான் தோத்தலை, அப்படி வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம சேஃபாக இல்லை இப்படியே வந்துருச்சு மக்களே. கதவு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நம்ம உயிரை காப்பாற்றிருக்கு. அப்படியே சாத்திடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா கீழே காமிச்சு கீழே தான் கொண்டு போகுது போல இருக்கு. இப்போ பாருங்க, கீழே தான் நம்ம போகிறோம். ஸோ ஹால் வந்தாச்சு. இப்போ உனக்கு மோட்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன் சொல்ல அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஹாரர் கேமாக இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் கடைசியில் எஸ்கேப் ஆன எல்லாமே போகிறோம் அப்படின்னு முடிச்சாச்சு அப்படின்னு ரொம்ப. ஆனால் அந்த லாஸ்ட் மினிட், இந்த லாஸ்ட் செகண்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிக்கலான்னு பார்த்தாதான், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பியர்ஸ் வந்து பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறேன்னா, நல்லது நீ மேக் பண்ண, நீ என்னோட ஃப்ரெண்டா ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் எனக்கு கண்ணு மாதிரி இருக்கான் பாருங்களேன். சாங்க மாதிரி என்னன்னு போட்டுருக்கு. பியர்ஸ் இது உனக்கே இதா இல்லை, அதாவது அநியனமா இல்லை, அவனை பேச்சு கேட்காத நம்ம என்ன சொல்றா சொல்லுது. அப்புறம் மோட்டர் அவங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறா. ஏன்னா அந்த ரிங் பீஸை கொடுத்தோன்னே நீ என்ன ஆகுன்னு தெரியுமா? ஸோ அப்படியே இதோட வார்னிங், நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், இப்படியே நீ இது பண்ணிக்கோ, உனக்கு தெரியுமா அவங்கக்கிட்ட பவர் ஏது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பவரை எழுதும் அதே மாதிரி இவ்வளோதான் சொல்லனா, அவன் பேச்செல்லாம் கேட்காத, அவனோட சக்தி எல்லாம் வராது. அது மட்டும் அவன் சொல்ற மாதிரி அதுக்கு பவர்ஃபுல்லாக தான் ஆகுறேன் அப்படின்னு. இதுக்கு பவர்ஃபுல்லாக ஆகணும் தான் அவங்க ஒரு கொஸ்டின்னு. பவர்ஃபுல்லாக ஆகணுன்னே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேர்ட்லாம் கலைஞர் சொல்லிட்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எடுத்துப்பாரா, அதாவது நம்மளுக்கு காசு தருவாரா ஒரு 1 lakhs கிட்டையா, 1 lakhs இவ்வளோ கம்மியாக இருக்கு. இந்த காசுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கே வந்திருக்கும் போல இருக்கு, அதாவது டாக் டிசப்ஷன் அப்படின்னு. ஸோ பாருங்க, ஹாலுக்கு கூட்டி வந்துட்டா. ஸோ இப்போ கூட்டி வந்து என்ன பண்ணுறா அப்படி பார்த்தீங்கன்னா, இதோட ட்ரை பண்ணுறியா அப்படின்ட்டு போனான் அப்படின்றதா. இன்னும்னா இது பாருங்களேன், இது பொண்ணா என்னது, அதாவது குட்டி சாக்கா போல இருக்கு. இப்போ மவுசி இப்படி இருந்துச்சுன்னா இவன் எப்படி இருக்க போனான்னு தெரியல. லெவல் ஏற பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கணும் தெரியல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக் டிசப்ஷன் 2ல நம்ம சாப்டர் 2ல பார்ப்போம். சாப்டர் 2ல எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து. ஆனால் வந்து சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ஒரு நான் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி கேம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது மந்த்லி அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம். மந்த்லியாச்சும் போடுவோம். அப்படியே ஒரு வீக்லி 2 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஆபத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் வரும். என்ன 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நம்ம ஃப்ரைடே தான் போட்டுருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து 2 வீடியோஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் எப்போ வரும் நம்ம கம்யூனிட்டி டேப்ல போட்டுருவோம். இது செகண்ட் சேனலில் நம்மளுக்கு ஒரு செகண்ட் சேனல் தேர்ட் சேனல் இருக்கும். அது உங்களுக்கு தெரிந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டேப் இருந்தால் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது மட்டும்